விஜய் டிவில இப்போ ரொம்பவே டாப் மோஸ்ட் சீரியலா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி. அதுல இனியா கேரக்டர் பண்ற நேகா இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு Q&A செஷன் வச்சிருக்காங்க. அதுல ஃபேன் ஒருத்தர் நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு கொஷனுக்கு ரொம்பவே அதிரடியா ஒரு ஆன்சரை கொடுத்துருக்காங்க. ஸ்ருதிஹாசன் ஒரு பிரஸ் மீட்ல நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்ல இன்விடேஷன் அடிக்க போறீங்களா, கல்யாண செலவு எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ நேகாவுமே நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு ஃபேன் தன்னை கேட்ட கேள்விக்கு ரொம்பவே கோவமா ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்களுக்காக நம்மள சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் அவங்களுக்காக நீங்க ஏன் உங்களை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எனக்குமே இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கு. நம்ம ஏன் ஒருத்தவங்களுக்காக மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் யோசிச்சிருக்கேன். அதே நேரத்தில் அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாத்திக்கலாமே அப்படின்னு தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் ரைட் பர்சனா நமக்கு இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை மாத்திக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அதனால நம்ம நிறைய டைமை சேவ் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட்டை சேவ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ்மே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபேன் ஒருத்தவங்க ஹானஸ்டாக பதில் சொல்லுங்க, நீங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கொஷின் எனக்கு ரொம்பவே ஹார்ட்ஃபெல்ட்டாக இருக்கு, என்னால் இதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியல. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தில் யாருமே கம்ப்ளீட் ஃபைனாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துட்டு தான் இருக்கும். எனக்கு ஹெல்த் வைஸ் எந்த இஷ்யூஸும் கிடையாது, நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன். பட் ஓகே, ஆனால் உங்களோட இந்த கொஷின் எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கு, என்னால் இதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேகாவோட இந்த ஆன்சர் அவங்க ஃபிசிக்கலா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம மென்டலா ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு மத்தியில ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணிருக்கு. அதை இன்னுமே ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ற விதமா நேகாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நீ எப்போ உன்னோட வாழ்க்கையில கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர போற அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எதை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உனக்கு தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சீக்ரெட் கோட்லயுமே பேசியிருக்காங்க. அதுக்கு நேகா எனக்கு வாழ்க்கையில பீஸ் அப்படிங்கிறது தேவையே கிடையாது, எனக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபன்னான கான்வர்சேஷனா இருந்தாலுமே நேஹா இப்போ பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே ரொம்பவே பிலோசாபிக்கா போஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சம்திங் ஏதோ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான் வருது. இந்த Q&Aலையுமே அதே மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு எந்த ஒரு பர்பஸும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு குட்டி காரணம் கண்டிப்பா இருக்கும். நம்மளால ஒருத்தவங்களை சிரிக்க வைக்க முடிஞ்சாலே அதுவே நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய பர்பஸ் தான் நான் நினைப்பேன். ஸோ யாருமே என்னோட வாழ்க்கை மீனிங்லெஸ் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்காதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு சின்ன பர்பஸ் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே குட்டி பொண்ணா சீரியல் இண்டஸ்ட்ரியில என்ட்ரி கொடுத்த நேகா இப்போ விஜய் டிவில ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீரியலா இருக்கக்கூடிய பாக்கியலட்சுமியில இனியா அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சீரியலும் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா ரொம்பவே பரபரப்பான கதை காலத்தோடையும் போயிட்டு இருக்கு. அண்ட் மக்களோட ரொம்பவே ஃபேவரட்டான சீரியலாவும் பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும், அதுல இனியா கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.